என்ன பிள்ளைய பார்த்தோன்னு சப்பா மாமா பிரமாளா நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேன். நீ முதல்ல நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கலாம் இருக்கட்டும். முதல்ல மாமா இந்த காசு கொடுத்து அழகு பார்க்குற முதலாளி எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. முதல்ல சபை நாகரிகம்னா என்னன்னு முதல்ல உனக்கு தெரியும். முதல்ல காசு கொடுக்குற முதல்ல கீழே உட்காந்துருக்காங்க. நீ உட்காந்துட்டு பேசலாமா? முதல்ல எந்திரிச்சு முதல்ல மாமா என் வளர்த்தியே அவ்வளவுதான். என்ன சொல்ற? மாமா வளர்த்திய எதை பத்தி பேசுங்க மாமா. வளர்த்திய பத்தி மட்டும் பேசாதீங்க. சரி கோச்சுக்காத, ஏதோ உட்காந்துட்டு பேசுறியோன்னு பார்த்தேன். மாமா அப்படியே சொல்லக்கூடாது மாமா. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? நீ செஞ்ச புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். நான் எப்ப எங்க செய்யறது? அன்னைக்கு செஞ்சா பாரு ஒரு புண்ணியம், வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. என்ன புண்ணியம் மாமா? அதை விட அப்புறம் விடிஞ்சு போயிரும் பேசிக்கோ. ஆமா மாமா நான் எங்க மாமா செய்யறது? எந்த புண்ணியத்தை செய்ய முடியல மாமா. ஆமா புண்ணியத்தை செய்ய முடியல. அப்புறம் மிருதகர் அண்ணே நல்லா இருக்கீங்களா? அவங்க அண்ணனா அவங்க தங்கச்சியா? இல்ல மாமா சும்மா அப்படி அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிறதா கால்ல வேற. அப்புறம் நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேனே. அப்புறம் ஆல் ரவுண்டுக்கார அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஐயோ காதுலே கேட்க மாட்டேன் அதை பத்தி. தலைக்கார அண்ணே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மைசூர்கார மச்சான் மச்சே நல்லா இருக்கீங்களா? மச்சே என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? இத்தனை மச்சான் உட்காந்துக்கல. எந்த மச்சான் நான் மச்சான்னு சொல்லி கூப்பிட? எல்லாருமே மச்சான் தான். மச்சான் இங்கேன்னு கூப்பிட்டாத்தே உண்டு. நல்லா இருக்கீங்கல்ல? கொஞ்சம் ஏத்தி வச்சுடுங்க மச்சான். 3 வீடியோ மாமா. ஓ 3 வீடியோ மாமா. 3 வீடியோ. ஒன்னு சன் டிவி, ஒன்னு ராஜ் டிவி, ஒன்னு விஜய் டிவி. சீ தமிழா பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. சரிங்க மாமா. அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களானே? நல்லா நல்லா அழகா எடுத்து விடுங்கண்ணே. அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பியல? மாமா வந்தமா 4 ஆட்டம் ஆடணுமா போனமான்னு இருக்கணும். ஆளை பாரு அடிச்ச நான் மண்டை கிடையாது மாமா. என்ன மாமா அப்படிலாம் இருக்கவே கூடாது. வந்தமா போனமான்னு இருக்க கூடாது. நாளைக்கு இந்நேரம்லாம் நம்ம தம்பியெல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். நேத்து வந்துச்சே டான்ஸ்கார பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்படிதானே இருந்துச்சு. என்னது? அதை மட்டும் இல்ல ஆர்வமா கேப்பீல கை காலத்தான் சொன்னேன். அவங்க அத தம்பி நினைச்சிருப்பாங்க. அந்த அக்காக்கு இருந்தாதானே அந்த அக்கா ஆட்டுறதுக்கு நினைச்சிருப்பாங்க. எது கை காலெல்லாம் பெருசு பெருசா இல்ல சின்ன சின்னதா இருக்குல்ல. ஓ கத்திரிக்காய் மாதிரி இருக்கேங்கற. ஆமா பசமுள்ள பாண்டியரு படியரு அட்டகட்டும் பவளரு
பாத்துக்கோ மாமா. அடுத்து இன்னொரு பாட்டு பாடி ஆடணும். ஆடணுமா? உங்க என் வேலை என்ன வேலையோ அந்த வேலை கரெக்டா செஞ்சுட்டே இருங்க. என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வேலை செய்யுங்க. இல்ல கேட்டா ஏங்க மாமா கோவப்படுறீங்க? கோபம்லாம் இல்லடா, உன் மேல கோவப்படுவாங்களா? ஆமா, கோவக்கார மச்சானும் இல்ல. கோவக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. கோவக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. சிரிச்சிடுவார் 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 மச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார். கோவக்கார மச்சானும் இல்ல, கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. என்ன நீ ஆடிட்டு இருக்க? நீ மாமா என்ன மாமா ஓமான்ட்டு ஆளை பாரு. ஊர் வாரிக்காசுனா உனக்கு என்ன சும்மாவா இருக்கு? என்ன ஆடுற நீனு? ஊரை ஏமாத்தல, நீ என்ன ஏமாத்த முடியுமா? முதல்ல மாமா என்ன மாமா போட்டுன்னு வச்சுக்க. ஆளை பாரு. உங்களை யாருமா டான்ஸ் சொல்லி விட்டா முதல்ல? நானும் வந்தலேருந்து பார்க்குறேன் இந்த பிள்ளை. இப்போ நல்லாடா அப்போ நல்லாடான்னு பார்க்குறேன். வந்தலேருந்து பார்க்குற இந்த பிள்ளை எப்படி தெரியுமா ஆடிட்டு இருக்கு? சீக்கு வந்த கோழி மாதிரியே புழுக்கு 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 புழுக்குன்னு ஆடிட்டு இருக்கேன். ஆளை பாருங்க. இங்க பாரு, இந்த வேலைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஆடல் படல பெரிய டான்ஸ் மாஸ்டர் தெரியுமா? தெரியும் மாமா. எப்படி யாருன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். சொல்லுங்க மாமா. சரியா? அது மாதிரி சரியா ஆடுன நீ. கண்டிப்பா ஆடுவேன் மாமா. நேரா மச்சர் கட்ட போ. டேய் அவர்கிட்ட போயிடாத, அங்க நின்று ஆடுங்கிறேன். சரியா? இந்த பாரு, இந்த கையை இப்படி மேலே வச்சுக்கணும், இந்த கையை இப்படி கீழே வச்சுக்கணும். சரியா? அண்ணே போடுங்க. நம்ம ரெடியா? அப்படியா? அப்படி உழுக்கணும். நானும் வந்தாலும் பாக்குறேன் சீக்கிரம் இந்த கோழி மாதிரியே புழுக்கு 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 புழுக்குன்னு ஆட்டுறேன். ஊரை ஏமாத்த நீ என்ன ஏமாத்த முடியுமா? இல்ல ஏமாத்த முடியாது மாமா. மாமா எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. என்னது? என்னையோட உங்களுக்கு நல்லாவே ஆடுது மாமா. என்னது? கை கால சொன்னேன் மாமா. உனக்கு மாதிரி மட்டும் எனக்கு இருந்துச்சு. இந்த ஊரே என் பேர்ல தான் இருந்திருக்கு. நிஜமா மாமா? சரி இப்ப பாருங்க மாமா சொல்லி கொடுத்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீ ஆடி வர. சரிங்க மாமா. சரியா? உனக்காண்டி மாமா பாட்டு பாடுறேன். போ. 1 1 2 கிலோ ஆக மொத்த 4 கிலோ. மாமா என்ன 1 1 2 கிலோ ஆக மொத்த 4 கிலோங்கறீங்களா? கம்மியா சொல்லிட்டேனா
சொல்லிட்டீங்க மாமா. கூட சொல்லிட்டேனா? 2 கிலோக்கு வாய்ப்பு இல்ல மாமா. இப்ப கரெக்டா சொல்ல பாருங்க. 1 1/2 கிலோ ஆக மொத்தம் 1 கிலோ. இதுவும் தப்பு மாமா. அரை கிலோ 1 கிலோ சொல்லுங்க மாமா. அதான் நான் சொன்னது கை காலத்தான் சொன்னேன். நான் கை கால தான மாமா சொன்னேன். இப்ப நீ ஆடி வா சரியா? சொன்ன மாதிரி ஆடி வந்தேன். ஐத்தலக்கடி பீர் பத்தரி அவ்வ மொச்சகா ஐத்தலக்கடி பீர் பத்தரி அவ்வ மொச்சகா. இருவாரு பெரிய அப்படியே சிலுக்கு தங்கச்சி அப்படியே இல்ல மாமா அது அது எப்படி சொல்றது தெரியுமா? பொசிஷன் இந்த கை இப்படி வச்சுக்கணும். அது அப்படி ஆட்டலாம் மாமா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு மாமா. நம்ம எங்க மாமா சந்திர மாமா ஆட்ட சொல்லவா? ஐயோ அவர் அப்பா நல்ல ஆட்டுதா முதல்ல மாமா. இந்த கடைசி தடவை ஆட்றேன். ஃபைனல் டச் சரியா? நல்லா ஆட்றேன் மாமா. ஒழுங்கா நேரம் இல்ல சரியா? ஐத்தலக்கடி பீர் பத்தரி அவ்வ மொச்சகா ஐத்தலக்கடி பீர் பத்தரி. இந்த நாயே மரியாதை போயிரங்கட்டு முதல்ல. மாமா நாயே சொல்றீங்களா என்ன சொல்றீங்களா மாமா? நீ சொல்லுவானா? நான் என்ன சொல்றேனா? நீ ஆனதும் போதும் பொளந்ததும் போதும். யால கூப்பிடவா? இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களே. ஹலோ. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதகுபட்டி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு அம்மன்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் திருவள்ளுவர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மகளிர் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். டான்ஸ் மாலா வாடா வாடா. நான் பாட்டுல போற பாக்கல கடாஞ்சல வந்து நிக்கிறேன். சூடல சோடல கீழ மேல நல்ல நட்ட பேர் கொடுக்க இருக்க சூப்பர் சூப்பர். இல்ல ஒரு ஆம்பளை என்ன நினைச்சிட்டு உன் மனசுல ஒரு பொம்பளை பிள்ளை அது சின்ன பிள்ளை ரோட்ல தாடிட்டு இருக்க நம்ம கண்ணை மூஞ்சில வச்சிருக்காரா கடவுளில பொடனில வச்சிருக்காரா? மூளை கொஞ்சமாவது இருந்தா ஓரமா போவியல நீ பாட்டுக்கு வந்து இடிக்கிற கட்டி பிடிக்கிற கற்பழிப்ப கடைசில கற்புக்கு யார் பதில் சொல்லுவா? நான் பாட்டுல செவனேன்னு இருக்கேன். கற்புக்கு யார் பதில் சொல்லுவா? அதான் நீ யாரு கற்பழிச்சு தேவையில்லாம நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. தேவையில்லாம பேசாத. நான் பாட்டுல நம்ம பொழப்புண்டு நம்ம உண்டு நான் பாட்டுல வந்தேன். இறஞ்சல மூஞ்சில முழிச்சிட்டேன். அண்ணன் கணக்கால பேசிட்டு இருக்க ஏத்தா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. தம்பி கார்த்திக் ராஜா நான் உண்டு ஏ பொழப்புண்டு ரோட்ல தாடிட்டு இருக்கல்ல இடிப்பியா? என்ன மிரட்டியா? ஆமா மிரட்டற. இந்த மிரட்டல் உருட்டல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கறாத. மாலா மாமா பேசிட்டு இருக்க அடிச்சு தள்ளு. எதுக்கு நீ பேசுற? அடிச்சு தள்ளு. தள்ளுதா. அட தள்ளு. அது ஒரு 10 வெயிட் வேணும் மாமா. ஏய் இந்த புள்ள தலையில மக தள்ளுற மாதிரி இருக்கு. ஏய் ஒண்ணே கூட தான் பார்த்தா எங்க தாத்தா நான் மாறுவாரு மரியாதை தேவமா. மரியாதை நீ மாலா முதல்ல பொம்பளை புள்ள பொம்பளை ஆம்பளை ஆம்பளை மாதிரி நடந்துக்க. பேசிட்டு நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. தள்ளுதா. என்னது? ஏய் வயிற்ற பத்தியா 10 மாசம் சுமந்து பிள்ளை பத்தி எங்களுக்கு கூட போல பெருசா இருக்காதியா வயிறு. என்ன அப்படி பாக்குற? கண்ணை நோண்டி எடுத்துருவேன். என்னடா அந்த பிள்ளை கேவலமா சொல்லி பேசிட்டு இருக்கு. இந்த பிள்ளை என்ன சனிக்கிழமை லீவு கூட்டிட்டு வந்தியா? ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது. மாலா இங்க வர கார்த்திக் ராஜா
தலையில அடிச்ச மாதிரி பேர் சொல்லிக்கிறேன். நீ மட்டும் கால்ல அடிச்ச மாதிரி என் பேரை சொல்லும் போது ஆம்பளை மதிக்க கத்துக்க. பொம்பளைக்கு பொறுமையா இருக்க பாப்பேன் நானு. என்ன செய்வேன்? பொங்கி எழுந்தேன். என்ன செய்வேன் நான் கேக்குறேன். நீ என்ன செய்வேன் நான் கேக்குறேன். என்ன செய்யணும் மிரட்டாத முதல்ல. நீ என்னைய மிரட்டாதே போயா சும்மா. ஏய் என்ன என்ன ஏ பாரு மூஞ்ச பலே அப்படி செய்யாத. எனக்கே சிரிப்பு வருது. நான் சிரிப்படக்க நின்னுட்டு இருக்கேன். சி மாடு புடி மாடு ஒரே மாமா இல்ல மாமா ஒரே கடை பாருங்க. அவ என்னமோ பேசிட்டு இருக்கே, நீ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. தங்கச்சி மயிரா புடுன தங்கச்சி. ஏய் மோடி பாக்க சொல்லு. டேய் மாலா அட அடிச்சு தள்ளுல அவனை. அட அடி அட அங்கிட்டு அங்கிட்டு தள்ளு அப்படியே. ஐயே தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ. இந்த லூசு முண்டை தான் அடிச்சா அப்புறம் யாரு மயிரா புடு. லூசு பயலே லூசு முண்டன்னா ஆம்பளை என்ன தூக்கு. அடே அடே மாமா எட்ட வர மாட்டேங்குது மாமா. என்ன இரு வாரு. என்ன மாட்டேங்குது? எட்ட மாட்டேங்குதாப்பா. டேய் என்னடா வீட்ல விளையாடுறீங்க? ஏய் இஞ்சருமா இங்க பாரு. என்ன கார்த்திக் ராஜா? இஞ்சரு என்ன சும்மா இவளு எட்டலைனா ஆள் வச்சு. ஆமா தூக்கி பிடிச்சு ஆள் வச்சு ரவுடி நானு. ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை. நாங்க என்ன ரவுடி? என்ன ரவுடி? போன வருஷம்னா 10 பேர் என்ன அடிக்க வந்தாங்க. என்ன பண்ணுன? நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு பேர் ரவுடியா? மான கடத்தனமா சொல்ற பொள்ளப்புக்கு நீ எல்லாம் நாண்டுக்கு தொங்குற. என்ன மாத்திருக்கு நான் தொங்குறேன். உள்ளுக்குள்ள என் பாடி கடக்க எடுத்து தொங்கு. நீங்க உங்க பாடி வட்டாலும் புளு புளுந்தா இருக்கும் உங்க உடம்புக்கு பாடி. ஏய் என்ன என் உடம்புக்கு என்ன குறைச்ச? உடம்புக்கு பாடி வட்டா கர்ஜிப்பு மாதிரி இருக்கு. அதுக்கு நான் பாடி வட்டாவோட 5 மீட்டர்ல எடுத்து தச்ச மாதிரி இருக்கேன். ஆமாப்பா முதல்ல முகரைய பார்த்து பேசு. நான் பொம்பளை நீ செய்வ. நீ என்னத செய்வ? நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் கார் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். வேன் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். லாரி ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். பைக் ஓட்டுவேன். நான் பைக் ஓட்டுவேன். நான் மாட்டு வண்டி ஓட்டுவேன். நான் மாட்டு வண்டி ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். 4 பொம்பளை நான் ஓட்டுவேன். நான் 10 பொம்பளை ஆம்பளை ஓட்டுவேன். குடும்பம் மசுரோட விளங்காதடா. எப்படி? நான் ஓட்டுனா எங்க அப்பா என்ன சொல்வாரு? என் மகன் சிங்கம்டா எதையும் செய்வான்டா அப்படின்னு பெட்டிக்கல்ல பேசுவாரு, பிராந்தி கல்ல பேசுவாரு. சிவங்க பட்டால என்ன பேசுவாரு? ஆமா உங்க அப்பா என்ன சொல்வாரு? என்ன சொல்வாரு? பெரிய சிங்கிடா 10 ஆம்பளைய குடி திர்றாடா. என்னதான் இருந்தாலும் ஆம்பளை தான் பாரு. இந்த 10 ஆம்பளை வச்சுக்கிறாங்க. நான் தப்பு போட்டு ஊருக்கெல்லாம் முளக்க போட்டுக்கிட்டு இருப்போமா? தெரியாம வச்சுக்கிட்டு இருப்போம் 10 ஆம்பளைய. இதெல்லாம் போய் வெளியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? தெரியாம கார்த்திக் ராஜா நக்கல் பண்ணாத. என்ன பத்தி தெரியும்ல? என்ன மிரட்ட? என்ன ஆம்பளை நினைச்சாலும் வச்சுக்க 5 கொண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டி போடுவேன். எப்படி? முத பொண்டாட்டி மாமா எட்டவே மாட்டேங்குது மாமா. ஏறுங்கடா அண்ணே எனக்கு எட்டலண்ணே. சரி வளர்த்துடா. எனக்கு எட்டலண்ணே. இப்ப ஏன்னா உனக்கு வாடகை முக்கியமாடா? எங்களுக்கு உசுறு முக்கியமில்ல, வாடகை முக்கியமா இருக்கு. என்ன சொன்னப்ப? என்ன சொல்லனா? 5 ஆம்பளை 5 கொண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டி போடுவேன். இது முத பொண்டாட்டி, இது 2வது பொண்டாட்டி, இது 3வது பொண்டாட்டி, இது 4வது பொண்டாட்டி வச்சு குடும்பத்தை ஓட்டிடுவேன். நீங்க என்ன செய்வீங்க? முத புருஷன், இது 2வது புருஷன், இது 3வது புருஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. யாருக்கு யாரும் தெரியாம பொம்பளைதாயா? இந்த ஆம்பளை உருவாக்குறதே இந்த பெண். நீ என்னத்தானே செஞ்சுருவான்னு கேட்டேன். உன்னை 10 மாசம் சுமந்து என்னால பிள்ளை பக்க முடியும். நீ பத்துருவியா? போம்மா நீ வேற. எதுக்கெடுத்தாலும் 10 மாசம் சுமந்து பிள்ளை வச்ச மயிரா புடுங்கணும்னு. 10 மாசம் நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம் எங்களுக்கு. எது என் காயில விழுற 10 மாசம் நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். சிரமப்படுறீங்க. 10 மாசம் சுமந்து புள்ள வத்த முடியல. நீ 10 மாசம் சுமந்ததுக்கு எப்படி சொல்றீங்க? 18 வருஷமா சுமந்துட்டு இருக்கனே. என்ன பண்ண? நான் 10 மாசம் சுமக்கறதுக்கு நீ 10 மாசம் சிரமப்படுறியா, கஷ்டப்படுறியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒன்னு என்னைக்காவது எந்த ஆண்களையாவது எந்த பெண்கள் வந்து எங்க சிரமப்படுங்க, எங்களுக்கு பிள்ளை கொடுங்க, நீங்க கஷ்டப்படுங்க, கவலைப்படுங்க, துக்கப்படுங்க, துயரப்படுங்கன்னு என்னைக்காவது எந்த பெண்களாவது வந்து நாங்க கேட்டிருக்கோமா? ஆயா என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஏமா இருங்க.
நாங்க தாலி கட்டினாதே உங்களுக்கு பெருமை. ஏன் தாலி கட்ட உங்களுக்கு தாலி கட்டலே வச்சுக்க உங்க 4 பேர் என்ன பேச ஆரம்பிப்பேன். என்ன பேசுவாங்க? ஐயோ செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டை மாப்பிள்ளை கிடைக்கல ஒரு மாசம் அப்படின்னு. நாங்க ஆம்பளை எப்போ ஆம்பளை 10 கல்யாணம் பண்ணாலும் புது மாப்பிள்ளை 10 பொம்பளை கட்டின ஆம்பளை கிடையாது. அந்த 10 பொம்பளை நினைச்சு பிள்ளை பத்தாதான் நீ ஆம்பளை. அவ பிள்ளை பக்கல நீ என்ன உனக்கே தெரியும். உங்களுக்கு பெருமை தாய்மை அடையாளம் வச்சுக்க. இவன மலத்து சிரிக்கியா இருப்பாங்க. அதேதான் ஆம்பளைக்கு நாங்க நினைச்ச பிள்ளை பத்தா மட்டும் தான் நீ ஆம்பளைன்னு பேரை கௌரவமா ஊருக்குள்ள மூக்க வச்சுட்டு பேச முடியும். அடிச்சிருவேன் தெரிஞ்சுக்க. என்ன மிரட்டியா மாலா? என்ன பாத்திட்டே இருக்காத மாலா, அடிச்சு தள்ளு மாலா. அந்த ஐயா சூடு சொரண ஒண்ணுமே இல்ல மாமா. அடிச்சு எனக்கு கையெல்லாம் வலிக்குது. ஏய் அடிச்சு அடிச்சு தள்ளு. ஏய் கைய விடு. அடி. ஐயா ரெண்டு லூசு போல இருக்க. ஏய் இதான் சாக்கு பிடிச்சா அந்த பிள்ளை முக்கிறியாங்க. இன்னைக்கு கட்டி பிடிச்சா தானே நாளை கட்டி பிடிச்சா அடிப்பாங்க. இல்ல சொல்லன்னு சங்கத்தை சுத்தி வந்து இதான் சந்தடி சாக்கு கட்டி பிடிக்கிற. செல்லா ஐ லவ் யூ செல்லா ஐ லவ் யூனே. அம்மா என்ன உண்மையா சொல்றது தவறா? பதக்காம உண்மையா சொல்றது தவறா? என்ன உண்மையா சொன்ன? நீ கட்டி பிடிக்க என்ன மயிருக்கு நிக்கிற ரோச்சகாரி புடி தள்ளி நான் நீ கட்டி பிடிச்சனா ஆம்பளை பையில புடிட்டா மயிர புடி. நீ இருக்கற எரும மாடு மாதிரி இருக்க. நான் எலி புளுக்க சைஸ்க்கு தான் இருக்கேன். நீ கட்டி பிடிச்சு நான் மீள முடியுமா? எலி புளுக்க மாட்டே இருக்க. ஆமா எலி புளுக்கல எலி புளுக்க. எலி புளுக்க மாட்டே இருக்க. ஏய் என்ன உனக்கு எனக்கு பிரச்சனை. திரும்ப சொல்றேன் நக்கல் பண்ணாதே. உன் பொளப்ப நீ பாரு. ஆமா நான் உன்னை நக்கல் பண்றேன். ஆமா நான் பொம்பளை பிள்ளை எப்பவுமே நான் பெண்களை எப்பவுமே நக்கல் பண்ண மாட்டேன். நானா ஆண்களை மதிக்க கூடியவள். காலையில 4 மணிக்கு கட்டின புருஷனை எந்திரிக்க சொல்லி காலையில விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு கட்டின புருஷனை கண்கண்ட தெய்வமா மதிக்க கூடியது யாருன்னா என்ன மாதிரி பெண்கள். உன்ன மாதிரி பெண்கள் சொல்ல நீன்னு சொல்லாத. நான் தான் செய்வேன். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா தூங்கி எந்திரிச்சுன்னு சொன்ன மாதிரி 4 மணியா போல எந்திரிச்சு அவங்க சாணி ஓட்டுட்டு எந்த சாணிய அவங்களும் சாணி ஓட்டு வீட்டு வாசல்ல சாணியை போட்டு காலையில கணவங்கால தொட்டு கும்பிடுவா கணவனே கண்கண்ட தெய்வம்னு. இப்ப நீங்க அப்படியா இருக்கிய புரிச்சேன் தூங்கிட்டு இருக்கேன் எட்டி மிதிக்கிற முண்டை போய் படுத்தே கிடக்கேன் அப்படின்னு. நீ இப்ப எங்களே வந்து சிரிக்கிற மாதிரி பங்காளிய தெரியாது. நாங்க எதுக்கு எட்டி உதைக்கிறோம் தெரியுமா? என்ன அந்த காலத்துல எங்க தாத்தா சரி பட்டா சாராயம் குடிச்சு புட்டு ஆயாட்ட பஸ் நைட்டுக்கு போனாரு. 10 கிலோல 10 பிள்ளை பெத்தெடுத்தாங்க. நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க? நீங்க நினைக்கிறதே தவறு. அப்ப சாப்பாடு அப்படி சாப்பாடு கம்பு சாப்பிட்டான் கம்பா நின்றுச்சு. இது கேழ்வரகு சாப்பிட்டான் கிளம்பி நின்றுச்சு. ஆமா ஆமா ஏய் எதையோ சாப்பிட்டு எங்க தாத்தா சாப்பாடு அப்படி இருந்துச்சு. ஆமா இப்ப நீங்க சாப்பிடறவள அம்புடும் கெடுதலாவுல இருக்கு. அடிச்சிரு ஏன் ஏய் அந்த ஏய் இருப்பா கார்த்திக் ராஜா அடிச்சிருவே. அந்த காலத்துல எங்க தாத்தா பட்ட சாரை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் போனாரு. 10 கிலோல 10 புள்ள பெத்து எடுத்தாரு. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? பீர் பிராந்தி விஸ்கி ஒயின் மட்கா குட்கா லெமன் பக்காடி கிங் பிசர் நெப்போலியன் 1848 இத்தனை சரக்கை எக்ஸ்பிரஸ் முதற்கொண்டு இத்தனை சரக்கை குடிச்சிட்டு எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் வந்தீங்க. நான் சாவ இது ஒயின் ஷாப்ல வேலை ஆத்தாளாடா. பேரெல்லாம் கரெக்ட்டா சொல்லுங்க. பாரு எங்க மறுபடியும் சொல்லுங்க. பார்ல வேலை பீர் பிராந்தி விஸ்கி ஒயின் மட்கா குட்கா லெமன் பக்காடி கிங் பிசர் லெமன் பக்காடி 1848 நெப்போலியன் எக்ஸ்பிரஸ் வோட்கா இத்தனை சரக்கம் குடிச்சு போடுங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க பிள்ளை என்னன்னு சேப்போம் தெரியுமா? இந்த வேப்ப ஏமா புரிஞ்சா எங்களை பத்தி சொன்னவனா போடு தோடு 15 தோடு கிலோ வந்து. ஏய் 15 இல்லையா 50 ரூபாயா? ஏய் அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா எலி இந்த மாதிரி வேப்பம் கொட்டாங்க. இருங்க நீங்க அப்படி பேசாத. எங்களை எப்பவுமே நீங்க குறை சொல்லி வாழாங்க. எப்பவுமே ஆண்களை குறை சொல்லி வாழாங்க. எப்பவுமே அப்படிதான் வாழ்வா. அப்படியே ஆண்வா நீ குறை சொல்லாத மாதிரி நடந்துக்க முகரே பத்தியா? ஏய் வாயை மூடு முதல்ல. ஊசுறியா மாமா? ஏய் அப்படி இல்ல ஊ சொல்றியா மாமா சொல்றியா மாமா. ரத்த கொதிப்பு என் மாமனா இருக்கு. ரத்த கொதிப்பு ஏய் ஏய் கோத்தா புது பாட்டு நம்மள அப்படி சொல்லப்படாது. ரத்த கொதிப்பு எனக்கு சேனா கடிச்சுப்பா. நம்மளே புனிச்சுமா அந்த நாயை அடிக்க போனப்பா. மோரே பார்த்து பேசுப்பா. ஓ மோரே தான் பாக்கற எருமை. அச்சிரி போ டிகாரி. நல்லா இருக்கு மாமா லூசு போல மாமா. அத ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் லூசு உனக்கு இப்பதான் தெரியுமா? ஏய் தெரியுமா? ஏய் கைய பிடிக்க வரிய என்னத்துக்கு? நான் கைய பைய எங்க பப்பனா நடிக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜ் அவர்களை பாராட்டி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் 101 அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்.
நான் நடித்த நடிப்புக்கு கொடுத்துருக்காரா? நீ என்னைக்கு அன்பளிப்பு எழுதி பெருமைப்படுத்திய அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கிங்கிள் பால் லிமிடெட் எக்ஸ்பிரஷன் பக்கால் லெமன் 1848. ஏய் நீ நக்கல் பண்றியே. ஏய் தொடாத முதல்ல. சரி கட்டி புடி. ஏய் போ அங்க போய் நின்னு. போ அங்க போய் மைக்கிட்ட போ. அம்மா பால். ஏய் பிள்ளை பால் கேட்டா குடுக்கலாம். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள அகிட்ட வந்த புள்ள அந்த அங்கி ஓங்குறச்ச புள்ளமா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள அடி வச்சிருக்கே ரோசாப்பு அது ஊட்டியில வாங்கினது அழிய மாட்டேன்னு சொல்லாதடி பலிக்குது என் மனசே கோபப்படாம வாங்கிக்கடி அடிய ராசாத்தி பாடி புள்ள வச்சிருக்கே ஊட்டியில வாங்கின அழிய மாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது என் மனசே. மன்னாரே மைமையுள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கார ஓரமா உட்கார்ந்துகிட்டு நண்டு பிடிக்க சொன்னாரு. நண்டு பிடிக்க சொன்னாரு. ரகிட 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 ஜலாலே ரகிட ஜலாலே ரகிட 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 ஜலாலே ரகிட ஜலாலே மன்னாரண்ணா ஓரமா மன்னாரண்ணா மன்னாரே மைமையுள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கார ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. அப்படி நீ பாடவே இல்லையே. நீ அப்படி பாடவே இல்லையே. நீ நீ ஒரு ஆள் பாடவே எங்க எல்லாரும் காதலையும் மூளைன்னு கேட்கவே கிடையாது. தம்பி என்னடா பாடு? ஏன் தம்பியை போய் சொல்ல மாட்டேன்? கருப்பை போய் சொல்ல மாட்டேன். நீ போய் சொல்ல மாட்டேன். தலையில நடக்காத வாசிங்கப்பா. நீ பாடு பண்ணி முதல்ல. இசை இல்லாம பாட பாடல பாடல பாடு. தலையில நடக்காத மண்டபத்திரம்பா. அண்ணே வாசிங்க சித்தப்பா. அட நீ பாடு பண்ணி. இது என்னையா பேச்சுது? ஏய் நீ பாடு முதல்ல வாசிப்பாங்க. தலையில நடக்காத மண்டபத்திரம்பா. இல்லன்னா இசை கேட்டால் புவி அசைந்தாடோ. அப்படி வராது. இப்படியா மாட்டாரா? இறைவன் அருளால் மண்டபத்திரமா. அதுக்கப்புறம் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. தலையில நடக்காத மண்டபத்தை வாய். யாரு? ஏய் வாயை ஒட்டச்சிருவே பப்புனே. நீ அப்புறம் மரியாதை பாடு. கட்டமுல விட்ட புள்ள கருகமாடி போட்ட புள்ள கண்ணமா அந்த ஓ புருஷ புண்ணமா
உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுங்க. காதல் धीरे दी मम्मा गाजे हो सीमा करो. என்ன பாட்டு பாது? हिंदी हिंदी ஹிந்திலையா? ஏய் ஹிந்தினா லூ போட்டு பாடணும். हिंदी लू पिलची खेलू லூ லூ கடைசில எல்லா வார்த்தைக்கு பின்னாடி லூ போடணும். தெலுங்குல? ஆமா. லூ போட்டா அந்த கதில இருக்கு. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாதது காட்சியாகுமா? ரசிகர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல் பாட சொல்லியிருக்காங்க. அவர் விருப்பத்திற்காக நானே தயாரித்து நானே பாடிய பாடல் எனது சொந்த பாடல். அன்பு ரசிகர் விருப்பத்திற்காக அத்தமகளே என் செப்பு சேலையே மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே. மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே. அமரத்தும் அங்கிருந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்குதடி. நானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாவு ரண்டி ஓமாவண்டி. அத்த மகளே எட்டு புற்றனே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்ன ஜோடியே. அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு உனக்காக காத்திருந்தே. அடி உனக்காக காத்திருந்தே. அம்மக்கர ஓரத்தில கண்மணியை நீ கட்டி நீ அணைச்சிக்கிட்ட. கட்டி நீ அணைச்சிக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசோ. அந்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணி பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே. ஆடி இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டினத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி. சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம். அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்ன ஜோடியே. அந்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு போலையே. உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. அப்படியா? ஆமாங்க. உங்க காதலை எடுத்து சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் ஆடியில செய்தி சொல்லி ஆவணையும் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சேலையில வீடு கட்டவா? அது நல்லா இருக்கு. அந்த பாட்டு பாடுமா. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. முக்குத்தியின் பின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக. சொக்குகின்ற வெட்கம் அந்த வண்ணக் கோலம் ஒன்று போட. என்னை நான் உன்னிடம் அள்ளிக் கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க.
தாவணி நழுவினால் இதயம் நழுவுதே அசந்தன முன்பிடி அழகினை திருடுதே தாவணி நழுவினால் இதயம் நழுவுதே அசந்தன முன்பிடி அழகினை திருடுதே ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைத்ததே ஏனமா? காற்று மழை காரலில் நடைய விட்டால் நியாயமா ரசிக்க வந்த ரசிகனே விழிகளை மூடாதே விழியை மூடும் போதிலும் விரல்கள் ஆடி தேடாதே செலியில வீடு கட்டவா செது வச்சிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட வார்த்தைகள் அடிக்க மன்மதன் சன்னதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் தானடி மணியிலும் வியக்கிறேன் மன்மதன் சன்னதி முதல் முதல் பார்க்கிறேன் அதனால் தானடி மணியிலும் வியக்கிறேன் தங்களின் ஓசைகள் பூஜை மணியானதே விரலின் ஈரங்கள் நீத்தம் என்ற தோணுதே ஆடும் நேரம் என்பதே காதலில் இல்லையா காமதேவன் கோவிலில் கடிகாரங்கள் தேவையா செலியில வீடு கட்டவா செது வச்சிக்க சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா சென்னல் அடிக்க முக்குத்தியின் பின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக சுக்குகின்ற வெக்கம் அந்த வண்ணக் கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளிக் கொடுக்க சிலையில வீடு கட்டவா என்று வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட இப்படித்தான் நம்ம காதல் காதல் பண்றேன்னு காலையிலே சொல்லிக்கிறாம இந்த புள்ளைய பேக்க தூக்கிட்டு போயிருங்க. இந்த புள்ள போனா போட்டுமையா போட்டு நம்ம காலையிலே கட்டிங்க குடிச்சிட்டு அம்மா கரையை சுத்தி சுத்தி வர வேண்டியது. அவ்வளவுதான். இந்த புள்ள போனா போட்டு இவங்க அம்மா இருக்கு டேய் அது இல்லைங்க உங்க அம்மாட்ட போய் பொண்ணு கப்ப முடியும். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? மாமியாரா இல்லையா? எத்தனை தெய்வம் பிறந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் என்றெடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நாடகம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணணும். அந்த மரியாதை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்டு பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல துட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தாலே சேத்தரைக்க போனோம் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தாவும் தேலே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஒன்றேறதானே பண்ண பூஜோலதானே
விரிப்புலனா படுத்து கிடந்தது கொஞ்சேரதானே அந்த பூஞ்சோலதானே சொல்ல காயும் போல் வாழவில்லா தெரியும் இது போல சேலையும் சோக கதை புரியும் அஞ்சு கொண்டு போகையில் சும்மாடா இருப்போம் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தாவும் சேலை அக்கா கட்டி பழகுனது ஆடு கட்டி மேய்ச்சது கொஞ்சேரதானே பண்ண பூஞ்சோரதானே கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் கொஞ்சேரதானே பண்ண பூஞ்சோரதானே குள்ள மறிச்சு வச்ச அழகு முத்து மாலே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடு சேரே மயிரகவும் சேர மனசுக்குள்ளே விரியோ வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியோ வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியோ தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டு கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் முடிக்க பொண்ணுக்கு தலைவை பட்டாலே சேர்த்தரைக்க தோணும் செத்தால என்ன முத்த வேணும் செத்தால என்ன முத்த வேணும் செத்தால என்ன முத்த வேணும் செத்தால என்ன முத்த வேணும் செத்தால என்ன முத்த வேணும். நன்றி. இவங்க பக்காமலமாக விளங்கியிருக்கும் விசேஷகர் நன்றி. நன்றி. வணக்கம்.